மாதவன் என்பதோர் அன்பு தன்னை அடைய மார்கழியிலே நோன்பிருந்தவள் மால்யதா. தன்னுடைய திருப்பாவையிலே மாதவன் என்ற திருநாமத்தை 9ஆம் பாசுரத்திலும் 30வது பாசுரத்திலும் குறிப்பிட்டுள்ளாள் ஆண்டாள். தன்னுடைய ஆடிப்பூர உற்சவத்திலே மாதவனுடன் மஞ்சனமாடி மகிழும் ஆண்டாளை எம்பெருமானாரும் வணங்கி நிற்க ஏற்றமுடன் தரிசனம் காண்கிறோம். மகளை தன் திருமார்பில் தாங்கியவனே மாதவன். அந்த எம்பெருமானே வங்கக்கடல் கரையோரம் மாடமா மயிலையிலே கோவில் கொண்டுள்ளான். அந்த பூமண்ணு மாது பொருந்திய மார்பனின் பொன்மேனி காணவே அந்தாதி பாடி அகம் மகிழ்ந்தனர் முதலாழ்வார்கள். அம்மூவரில் நடுமணியாய் திகழ்ந்த பூதத்தாழ்வார் மாதவன் என்னும் திருநாமத்தை ஓதுவதே சிறப்பு என அந்தாதி பாடி அகம் மகிழ்ந்தார். அவ்வாறு திருமகளை ஏந்திய மாதவன் ஆண்டாளுடன் அகம் மகிழ்ந்து நீராட்டம் கண்டருள்கின்றான். பல்லுயிர்க்கும் இறைவன் மாயன் என மொழிந்த அன்பன் ராமானுசனும் ஆடிப்பூர திருவாதிரை திருநாளிலே எம்பெருமானோடு திருமஞ்சனம் கண்டருள்கின்றார். மஞ்சனமாடி மகிழ்ந்த பின் திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் என்று பாடிய ஆண்டாளே சந்திர பிரபையிலே மாதவனோடு காட்சி தருகிறாள். அந்த மாதவனோ கோதை வேண்டி நின்ற திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் திருக்கோலத்திலே காட்சி தருகிறான். மாதவனும் ஆண்டாளும் அந்த மாலை வேளையிலே சந்திர பிரபை வாகனத்திலே சன்னதிக்குள் வலம் வருகிறார்கள்.
படைகளின் புறப்பாடு முடிந்த பின்பு ஆழ்வார்கள் தரிசனத்திற்காக பிரத்யேகமாக எம்பெருமானார் அழகர் மலையிலே செய்த அக்கார வடிசில் வைபவம் அழகனாய் காட்சியளிக்கும் மயிலை மாதவனுக்கும் நடத்தப் பெற்றது. பக்தி மார்க்கத்திலே எம்பெருமானுடைய அருளை பெற்றவர்கள் என்று நாம் நம்மை நாமே கொண்டாடிக்கொள்ள தகுதியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் நாம் இன்றைக்கு பெற்றுவிட்டோம். ஆக ஆன்ம நன்மைக்கு இறைவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்பதிலே நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோம். என் ஆண்டாள் நாச்சியார் ரொம்பவே ஸ்பஷ்டமாக திருமாலிரும் சோலை அழகருக்கு 100 தொடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பிப்பதாகத்தானும் வேண்டிக் கொண்டாளே. அவ்விடத்திலும் 100 என்பது மிகச்சிறந்த ஒரு இலக்கமாக காட்டப்படுகிறது. ஆகவே நாமும் இந்த 100வது பகுதியின் வாயிலாக 100 பகுதிகளையும் நன்கு தரிசித்தவர்கள், இறைவனுடையவும் ஆழ்வார்களுடையவும் இன்னருளை பெற்றவர்கள். ஆக அவர்களுக்காக இந்த ஆழ்வார்கள் தரிசனம் குழுவினர் நிச்சலம் பிரார்த்தனை செய்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை காணும் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ரீமன் நாராயணனும் திருமகளான ஸ்ரீ மகாலட்சுமியும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நிரந்தரமாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்து கொண்டேதான் அத்தனை பேருடைய நன்மைக்காகவும் முற்பட்டு அத்தனை பேரும் எம்பெருமானுடையவும் அவனுடைய திருத்தலங்களுடையவும் அவனுடைய பெருமைகளையும் நன்கு அறிந்து கொள்ள வாய்ப்பாக இந்த தொடரை ஒளிபரப்பி வருகிறார்கள். இந்த தொடர் 100 அல்ல 1000 லட்சம் என்று சென்று மக்களுடைய மனங்களை எல்லாம் மேலே கொள்ளையடிக்கத்தான் போகிறது. ஆக நாமும் பெருமானுடைய பெருமைகளை நன்கு அறிந்தவர்களாய் மெய்யன்பர்களாக திகழ்ந்து அவன் திருவுள்ள முகக்க வாழ்ந்து பேரின்ப வீட்டை பெற்று என்றென்றைக்கும் இன்புத் திருப்போமாக. ராமானுஜர் திருமடப்பள்ளிக்கு எழுந்தருளி அடியார்கள் துணையுடன் அக்கார வடிசலையும் வெண்ணையையும் எடுத்துக்கொண்டு மூலவருக்கும் தாயாருக்கும் சமர்ப்பித்தார். பின்பு திருவாய்மொழி மண்டபத்திலே அழகனாய் ஆண்டாளுடன் காட்சி தரும் மாதவன் திருமுன்பாக 100 தடா அக்கார வடிசிலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கப்பட்டது. வானமுதம் அமரர்களுக்கு ஈந்த மாலவனை பாடிய தமிழ் தலைவனாம் மயிலையில் அவதரித்த நாயகனாம் பேயாழ்வாரும் இந்த வைபவத்திலே எழுந்தருளியிருக்கிறார். அந்த தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுஜர் சங்கத் தமிழ் பாடிய பாவை சொன்ன சொல்லை ஏற்று பக்தியுடன் பன்மணி பூணாரும் திகழும் திருமார்பன் மாதவனுக்கு அன்புடன் அக்கார வடிசிலை சமர்ப்பிக்கின்றார். மருந்தும் பொருளும் அமுதமும் தானாய் நின்றவனே மாதவன். அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை ஆண்டாளின் சங்கத் தமிழ் கொண்டு பாடி பேயாழ்வார் துணை கொண்டு வணங்கி பேரானந்தம் அடைகிறோம். ஆண்டாள் சொன்ன சொல்லை ஏற்று அழகனுக்கு அக்கார வடிசில் சமர்ப்பித்த அன்பன் ராமானுஜனை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் தன் அண்ணலே என்று ஆசையுடன் அழைத்து அகம் மகிழ்ந்தாளாம். இவ்வாறு 100 தடா அக்கார வடிசிலை அமுதுண்ட அழகனும் நமக்கு 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வான் என்கிறாள் ஆண்டாள்.
ஆண்டாளுக்கு அண்ணனாய் விளங்கிய ராமானுஜரே திருநாராயணபுரம் செல்வ பிள்ளைக்கும் தந்தையாய் விளங்கினார். அந்த யதிராஜ சம்பத்குமாரனை தரிசனம் காண திருப்பாவை பாசுரத்துடன் ஒப்பிட்டு உவகை கொள்ள திருநாராயணபுரத்திற்கே செல்வோம். காத்திருங்கள். குறுங்குடி நம்பிக்கோர் குருவானவன் எங்கள் பெரும்புதூர் வாழ்கின்ற யதிராஜன். ராமானுஜன் எங்கள் ராமானுஜன், ராமானுஜன் எங்கள் ராமானுஜன். இந்த நிகழ்ச்சி பற்றி